Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிறு சிறு கதைகள் சுஜாதாவோடது. நெக்ஸ்ட்டு சின்ன வீடு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. பார்ப்போம். இந்த புக்கும் ஒரு மாதிரி முடிய போகுது. எனிவே சின்ன வீடு, சின்ன ஒரு கதை தான். இந்திய மொழிகளில் உள்ள நாட்டுப்புற கதைகளை சிசி கதைகளின் சுரங்கம் என்றே சொல்லலாம். ஏ.கே. ராமானுஜன் அவற்றை அழகாக தொகுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஃபோக் டேல்ஸ் ஃப்ரம் இந்தியா என்ற தலைப்பில் பெங்குவின் வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றில் 2 இவ்வாரம். வங்காளத்தில் பிரசித்தமான இந்த முதல் கதையின் பல வடிவங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அசல் ரூபம் இதுதான். ஒரு குறிப்பிட்ட கெட்ட பாம்பு ஒரு பாதையை ஆக்கிரமித்து போவோர் ஒருவரை எல்லாம் பொழுது போகாமல் கடித்து கொண்டிருந்தது. ஒரு சாது அந்த பக்கம் சென்று கொண்டிருந்த போது அவரை நோக்கி ஆக்ரோஷத்துடன் கொத்த வந்தது. அவர் பாம்பை நேராக பார்த்து, "என்னை கடிக்கத்தானே விரும்புகிற? கடி கடி" என்றார். இந்த பதிலை எதிர்பார்க்காத பாம்பு சாதுவின் நற்குணத்தை வியந்தது. சாது பாம்பிடம், "நண்பா கேள், எனக்கு ஒரு வாக்குறுதி தருவாயா?" "என்ன?" "இன்றிலிருந்து யாரையும் கடிக்க மாட்டேன்னு வாக்கு கொடு." பாம்பு சம்மதித்தது. சாது தன் வழியே சென்றார். பாம்பு தன் அஹிம்சை வழியை துவங்கியது சிக்கல். விரைவிலே அந்த பாம்பு கடிக்காது என்று சுற்றுப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார்கள். குட்டி பையன்கள் எல்லாம் அதை கல்லால் அடிக்க ஆரம்பித்தார்கள். சென்றவிடமெல்லாம் அதற்கு செருப்பு. போவோர் வருவோர், ஏன் சின்ன குழந்தைகள் எல்லாம் அதன் வாலை பிடித்து இழுக்க பாம்பு அத்தனையும் தாங்கிக் கொண்டு பல்லை கடித்து கொண்டு வாக்குறுதி மீறாமல் அஹிம்சா வழியில் பதுங்கி பதுங்கி தொடர்ந்தது. ரொம்ப மெலிந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக சாது தன் சிஷ்ய பாம்பு எப்படி இருக்கிறது என்று விசாரிக்க வந்தார். "என்ன நண்பா, இப்படி நொந்து நிஜமாகவே நூலாக இருக்கிறாய், என்னாச்சு?" "ஓ சுவாமி, நீங்கள் தான் யாரையும் கடிக்கக்கூடாது என்றீர்கள். கடிக்கவில்லை, ஆனால் மக்கள் என்னை அடிக்கிறார்களே, இரக்கமில்லாமல் இருக்கிறார்களே." சாது அதற்கு, "நான் உன்னை கடிக்க வேண்டாம் என்று தானே சொன்னேன், சீர வேண்டாம் என்று சொல்லவில்லையே." சமீபத்தில் மேஸ்திரிக்கு சின்ன வீடா வரட்டுமா என்கிற பாடல் பிரபலமானது உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன வீடு சமாச்சாரம் நம் தமிழக நாட்டுப்புற பாடல்களில் கதைகளில் அடிக்கடி வரும். கதைகளில் இதுவும் என் ஃபேவரட். ஒரு நடுவயதுக்காரன் முதல் மனைவி போதவில்லை என்று ஒரு இளம் பெண்ணையும் கல்யாணம் கட்டிக்கொண்டான். 2 பேருக்கும் சரிப்பட்டே வரவில்லை. எப்போது பார்த்தாலும் சண்டைதான். கடைசியில் பிடுங்கல் தாங்க முடியாமல் ஒரு ஒப்பந்தத்துக்கு இருவரையும் கொண்டு வந்தான். சின்னவளை தனி வீட்டில் வைத்து ஒரு நாள் பெரிய வீட்டுக்கும் மறுநாள் சின்ன வீட்டுக்கும் மாற்றி மாற்றி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டான். இளையவள் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பேன் பார்ப்பாள். கூடவே அவன் தலையில் இருந்த நரைமயிரை எல்லாம் பிடுங்கி விடுவாள். கணவன் இளமையாக தோற்றமளிக்க வேண்டும் என்பது அவள் விருப்பம். மூத்த சம்சாரத்துக்கு கணவன் தன்னை விட இளமையாக தோற்றமளிப்பது பிடிக்கவில்லை. அதனால் அவன் தலையில் உள்ள கருப்பு மயிரை எல்லாம் பிடுங்கினால் நாளடைவில் கணவன் தலை மொட்டை முற்றும்.